இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணி 22 நிமிஷத்துக்கு 11 மணி 1 நிமிஷத்துக்கு நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40க்கு ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகள்ல பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்ப டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் இல்ல உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. விருச்சிக ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். சரி, விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால் எந்த விதமான பாதிப்புகள் நடக்க போறது அப்படின்னு சொன்னா, 10ஆம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்துல போய் சூரியன் கேது சேர்றாரு, நல்லதா அப்படின்னு கேட்டா 200% நல்லது. ஏன்னா 10ல் ஒரு பாவியா இருக்கணும், 10ல் ஒரு சாயா கிரகம் இருக்கிறது கண்டிப்பா நல்லது. எந்த பாஸ் உங்களை குடைச்சல் கொடுத்து கண்ணில் தண்ணி வர வைக்கிறாரோ அந்த பாஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி கிளம்பிடுவார். எப்படி மாட்டுவார்னா, ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு ஒரு மாட்டுவார் இல்லையா, வேற ஏதாவது ஒரு சமாச்சாரத்துல மாட்டி அவர் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள். வேலையே வேண்டான்னு சொல்லி நீங்க பேப்பர் போடுற மேல அவரு வேலை வேணாம்னு சொல்லி பேப்பர் போட்டு போயிடுவாரு. நிறைய மானசீகமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாருன்னா அதுவுமே ஒரு பிராயச்சித்தமா காலையிலே விழுந்துட்டு போயிடுவார். இந்த மாதிரிலாம் நடக்கும்.
என்ன விஷயம்னா ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் 10ஆம் இடத்துல போய் உட்காருதுன்னா பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பலத்தை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. யூ டு நாட் நோ வாட் கெப்பாசிட்டி ஆஃப் காட். எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு பலம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த பலம்லாம் வெளியே வரும். எப்படி ஹனுமத் சுவாமிகளுக்கு ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலம் தெரியாதோ, ராபபிரான் தொட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அஞ்சனி புத்திரனுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சதோ, விருச்சிக ராசியில பிறந்தவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஹனுமான் மாதிரி தான். அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லணும், சூப்பரா இருப்பீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க நல்லா வருவாங்க. ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது, வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கு, புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணுமா தொடங்கலாம். நிறைய விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு நபர்கள் மூலியமா நல்லது நடக்கும். மெயினாக வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா ஏராளமான நல்லது நடக்கும். தேவையே இல்லாத கடன், தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் ஓயும். முக்கியமான லோன் வரணும்னா வரும். கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய சாங்ஷன் இப்போ வரும். புது அதிகாரி, புது நண்பர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை. என்ன திருப்தி இருக்காது, எவ்வளோ வந்தாலும் திருப்தி இருக்காது. விருச்சிகத்தோட கான்செப்டே அதான். நிறைய விஷயம் திருப்தி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வாழ்க்கையில் அப்பதான் முன்னேற முடியும். திருப்தியா சந்தோஷம் போதும் சார், ஹாப்பி சார் அப்படின்னு சொல்ல மாதிரி நிலைமை இருந்தாங்கன்னா மேலே வளர முடியாது. வீட்டில் பெரியவங்களுக்கு மட்டும் மெயினாக ஹெல்த் பார்த்துக்கேன். ஏன்னா சூரியன் கேது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் மட்டும் கிடையாது, கர்மஸ்தானமும் இருக்கு. அதனால விருச்சிகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பெரிய நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏராளமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் பூதராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார். இது எங்க இருக்காருன்னா கும்பகோணத்துல விஜயேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி பூதராஜரை வந்து ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வேளை போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நல்லது. இல்லைன்னா அந்த பூதராஜருடைய போட்டோவை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய வால்பேப்பர்ல வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூஸ் சால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா ருத்ரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உத்தராஜருக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டேரெக்டாக சிவபெருமானுக்கே போய் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது, வில்வத்தலை ஒரு கைப்பிடி வாங்கிட்டு போய் கொடுத்து வர்றது நல்ல மாற்றம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.